சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் எனக்கு முன்னிந்திய ஏறுகளாக 50 வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்ற போராளிகளுக்கு இந்த மேடையில் இருக்கிற போராளிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு. அதனால வர முடியாத ஒரு சூழல். நான் தோழர் கௌசல்யா அவங்ககிட்ட நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க மறுபடியும் தோழர் நினைவூட்டுறதுக்கு உங்களுக்கு அடிச்சேன்னு சொல்லி எனக்கு அடிச்சாங்க ஃபோன் நேத்து. நான் உடனே தோழர் திருமுருகன் காந்தி அவருக்கு ஃபோன் அடிச்சு, அந்த கௌசல்யா தோழர் அத ரொம்ப ஈடுபாடா அத செய்றாங்க. என்னால கலந்துக்கிட முடியாதுன்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதற்கு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் என்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்காண்டி தான் இன்னைக்கு காலையில ஃப்ளைட் புக் பண்ணி 2 மணிக்கு ஃப்ளைட்டு. 2 மணிக்கு போ வேண்டிய ஒரு சூழ்நிலையின் காரணமா 1:30க்கு உள்ள போறேன். அவன் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிட்டான். மறுபடியும் அங்கனயே உட்காந்து 5 மணி ஃப்ளைட்டு. நான் 1:15க்கு உள்ள வந்திருக்கேன். 5 மணிக்கு உட்காந்து மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். எதுக்கு இவ்வளோ ஆர்வமா வந்தேன்னா, தோழர் கௌசல்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள தெரிவிக்க தான் இந்த இடத்துல நான் வந்தேன். தென் மாவட்டத்திலிருந்து கௌசல்யாவுக்கு நாங்கலாம் பாதுகாப்பா இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு பாதுகாப்ப உருவாக்குறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துன்னு வந்தோம். நான் பெருசா உங்கட்ட இந்த சமூக நீதிய பத்தி பேச முடியாது. பெரியவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா நான் தூத்துக்குடி மாவட்டத்தில இந்த சமூக நீதிக்கான போராட்ட களத்தில நிக்கிறவங்கிற முறையில நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். தூத்துக்குடி, திருநெல்வேலியில 200 கொலைகள் உழுது. ஒரு ஆண்டுக்கு 200 கொலைகள். ஆனா 200 கொலைகள்ல 199 கொலையும் விடுதலை அடையுது. இதில யார் வெட்டிட்டு போனா, மேல இருந்து ஒருத்தன் குதிச்சு வந்து வெட்டிட்டு போனானா, அவனுக்கு தண்டனையே ஆவல. காரணம் என்ன சொல்றான்? அது ரிட்டாலியன் மர்டரு. இவன் செஞ்சான், அதுக்கு பதிலுக்கு செஞ்சான்னு சொல்றான். நாங்கலாம் கிறுக்கு பிடிச்சு அருவாள பிடிச்சோமா? நாங்க ஜாதிய புத்தி உள்ளவனா? தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்புல இருந்து ஒருத்தன் ஆயுதம் எடுத்துட்டான்னா, அவன இவன் என்ன சொல்றான்னா, என்னையும் ஜாதி வெறிக்குள்ள கொண்டு வரான். ஜாதிய தலைவரா என்னைய அடையாளப்படுத்துறான். ஆதிக்கத்து புத்திய அருவாள் எடுத்துட்டு வர்றவனுக்கும், அதை எதிர்த்து நின்னு சண்டை போடுறவனும் நாங்களும் ஜாதி தலைவர் கிடையாது. அவன் ஜாதி வெறி பிடிச்சவன், அவனுக்கு எதிர்த்து நிக்கிறவன், நாங்க சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் நிக்கிறவங்க. இந்த அரசு 2 பேத்தையும் ஒரே பார்வையில பாக்குது. நானும் ஜாதி தலைவன், அந்த ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கணும் ஜாதி தலைவனா? அது எப்படி ஆக முடியும்? இத தமிழக அரசு புரிஞ்சாலே இந்த ஆணவ சட்டத்தை ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. இங்க யாரு போராட்டக்காரன் அப்படிங்கிறதே இவங்க வரையறுக்கல இன்னும். தோழர் கௌசல்யா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போதே சமூக நீதின்னு பேசுற அந்த இயக்கம் வச்சிருக்கவன் தூக்கு போட்டு செத்துருக்கணும். இதுக்குள்ள சமூக நீதின்னு பேசி இயக்கம் நடத்துறவங்க தூக்கு போட்டு செத்துருக்கணும். ஏன்னா இந்த தம்பி கவின் படுகொலை நடக்கு. வழக்கமா அந்த படுகொலை எப்படி போயிடும் அப்படின்னா, அந்த ஜாதிய தலைவர்லாம் வருவாங்க, சேரை போட்டு உட்காருவாங்க, பேசுவாங்க. அந்த ஜாதி போராட்டம் அதை கொண்டு போய் அறுப்புறு முறைக்கு பாடியை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணா முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த போராட்டம் வேற ஒரு பாதையை நோக்கி நகர்ந்ததுக்கு தோழர் கௌசல்யா ஒரு முக்கியமான காரணம். உண்மையிலே சொல்றேன். ஏன்னா தொடர்ந்து வருஷத்துக்கு 20 பாடியை கொலை பண்ண பாடியை வாங்குறோம். நான் போய் அந்த நிகழ்வு ஃபுல்லாக அட்டன் பண்ணுறேன். அந்த வகுப்பை சார்ந்தவங்கிறதுனால நான் போய் நிற்க வேண்டியிருக்கு. அதனால எனக்கு தெரியும். இந்த படுகொலையும் அதே சூழலில் போயிருமோ நான் நினச்சேன். ஏன்னா கொங்கு பகுதியில் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் அந்த தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இதுக்கு எவனும் வாங்கி கொடுக்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது தென் மாவட்டத்தில் நடக்கிற படுகொலை. இங்கே முதலமைச்சரே அதை பேச யோசிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேச யோசிக்கிறாரு. இங்கே யாருமே அதை பற்றி பேச தயாராக இல்லை. அப்போ தான் நான் தூத்துக்குடி இருந்து ஒரு வேலை பார்த்தோம். அந்த வேலை பார்க்குற புத்தி எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, தோழர் திருமுருகன் காந்தி அவர்கிட்ட பழக்கத்தில் இருந்ததுனால அந்த புத்தி. உடனே இவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணேன். தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன், தோழர் வன்னியரசு அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த பொண்ணு கௌசல்யா அவங்களோட நம்பரை ஒரு தம்பிகிட்ட வாங்கி நான் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்குது, இந்த போராட்டத்தை வேற பாதையை நோக்கி நகர்த்தணும்.
நான் அதை முன்னாடி நின்னுன்னா என்னைய சொல்லுவாங்க, இவன் அதே சாதியை சேர்ந்தவன், இவன் அதை முன்னெடுக்கிறான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஜாதி ஃபுல்லாக அதை கையில் எடுத்து எதாட்டு பேசிகிட்டு இருப்பான். அது சட்ட ஒழுங்கு முரணான பிரச்சனையாக போயிருன்னு சொல்லி அதை ஆஃப் பண்ண பார்ப்பான். அப்போ தோழர் திருமுருகன் காந்தி சென்னையில் சாலை மறியல் பண்ணுறார், அது பூராகாரமாக வெடிக்கும். அப்புறம் தோழர் கௌசல்யா அந்த ஆன் ஸ்பாட்டுக்கு வராங்க, என்னைய போலீஸ் வீட்டு காவலில் வச்சுருக்குறாங்க, என்னைய போகக்கூடாது. அப்போ இவங்களெல்லாம் நான் இங்கேருந்து இயக்கிட்டே இருக்கிறேன். அந்த போராட்டங்கள் அந்த வேற வடிவம் நோக்கி போணுச்சு. இன்னைக்கு சென்னையில் சமூக நீதிக்கு யாரெல்லாம் உண்மையாக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க இந்த மேடையில் உட்காந்து அந்த போராட்டத்தை கையில் எடுக்கும்போதே இந்த போராட்டம் வெற்றியை நோக்கி சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனையோ படுகொலை நடந்திருக்கலாம், ஆனால் இந்த கவின் படுகொலை தான் கடைசி படுகொலையாக இருக்கணும். தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான அந்த சிறப்பு சட்டத்தை இயக்கணும். அதற்கு இந்த தலைமைகளோட இந்த தமிழர் ஆட்சி கழகம்ன்ட்டு நடத்துகிற எங்கள் இயக்கமும் உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவின்றேன். நன்றி, வணக்கம்.